ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அறிக்கை சொல்வது என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் நடத்துறது சாத்தியம்தான்னு சொல்லி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கையை சமர்ப்பிச்சு இருக்காரு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஒவ்வொரு முறையும் தனித்தனியா தேர்தல் நடத்தப்படுறதால செலவுகள் அதிகம் ஏற்படுறதா மத்திய பாஜக அரசு குற்றம் சாட்டி வந்த நிலையில அதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகள் பத்தி ஆராய ராம்நாத் கோவிந்த் தலைமையில மத்திய அரசு குழு அமைச்சு இருந்தாங்க. அந்த குழு அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், அமைப்புகள்னு எல்லார்கிட்டையும் கருத்து கேட்ட நிலையில 18,000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அறிக்கை சொல்வது என்ன? சாத்தியத்திற்காக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட முக்கிய கூறுகள் என்ன? சாத்தியமாகுமா ஒரே நாடு ஒரே தேர்தல்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏத்த மாதிரி 5 வருட கால இடைவெளியில உரிய நேரத்துல தேர்தல் நடைபெற்று வருது. இதனால நேர விரயம், தேர்தலுக்கான செலவு அதிகரிப்பு, அரசு அதிகாரிகளை அவர்களின் வேலையை விட்டு தேர்தலுக்காக பயன்படுத்துறது மாதிரியான விஷயங்களை ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் தவிர்க்கப்படும்னு தெரிவிக்கப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சாத்தியமில்லைன்னு பல எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சு வந்ததோட தொங்கு சபை, ஆட்சி கவிழ்ப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி இருக்காங்க. இதற்கு மத்தியில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த அனைத்து சாத்தியங்களும் இருக்குன்னு சொல்லி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிக்கை சமர்ப்பிச்சு இருக்கிறது பேசுபொருளாக இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம்னு சொல்லி இருக்கிற ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு முக்கிய பரிந்துரைகளை அளிச்சிருக்கு. அதுல அரசியலமைப்பை திருத்தி 2 படிகளா தேர்தல் நடத்தணும்னு பரிந்துரைச்சு இருக்காங்க. முதல் கட்டமா நாடு முழுவதும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கு ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தலாம்னு பரிந்துரைச்சு இருக்கிற அந்த குழு அந்த தேர்தல் முடிஞ்ச அடுத்த 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னும் பரிந்துரைச்சிருக்காங்க. அதற்கு 50% மாநிலங்களோட ஒப்புதல் பெற வேண்டும்னு அந்த குழு தெரிவிச்சிருக்கு. நாடு முழுவதும் ஒற்றை வாக்காளர் பட்டியல மாநில தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசிச்சு முடிவெடுக்கணும்னும் பரிந்துரைச்சிருக்கிற அந்த குழு இதற்காக 50%த்திற்கும் குறைவான மாநிலங்களோட ஒப்புதலும் பெற்று பிரிவு 325 திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தொங்கு சபை, நம்பிக்கையில்லா தீர்மானம், ஆட்சி கவிழ்ப்பு போன்றவை நிகழும் பட்சத்துல அந்த இடங்கள்ல புதிய தேர்தல் நடத்தணும். இதுக்கு மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம அரசியல் அமைப்புல திருத்தங்கள் மேற்கொள்ள புதிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா தேர்தல் நடத்துறதுக்கு தயாராகிறது விதமா இவிஎம் மற்றும் விவிபேட் உபகரணங்களை வாங்குவது, வாக்குச்சாவடி பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளை அனுப்புவது உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்கான திட்டங்களையும் மதிப்பீடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையங்கள் முன்கூட்டியே வகுக்க வேண்டும்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு பரிந்துரைச்சிருக்கு. பொது தேர்தலுக்கு அப்புறமா மக்கள் மன்றத்தின் முதல் தேதியை இந்திய குடியரசுத் தலைவர் முன்மொழிய வேண்டும்னும் பரிந்துரைச்சிருக்கிற அந்த குழு இந்த பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக ஒரு குழுவையும் ஏற்படுத்தணும்னு அறிக்கையில சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நடந்த முதல் 4 தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தலா நடத்தப்பட்டதுன்னு தெரிவிக்கப்பட்டாலும் 1983ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் இந்த திட்டத்தை சமர்ப்பிக்கப்பட்ட போது அது நிராகரிக்கப்பட்டதுன்னும் சொல்லப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது சாத்தியம் இருக்குன்னு கடந்த காலத்துல நடந்த தேர்தல்களை உதாரணமா காண்பிக்கப்பட்டாலும் தற்போது உள்ளாட்சி தேர்தலோட சேர்த்து நடத்தப்பட இருக்கிறது சவாலான விஷயமா பார்க்கப்படுது. இதையெல்லாம் செஞ்சா 2029லேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலும் அரசியலமைப்புல சில திருத்தங்களை மேற்கொள்ள மாநிலங்களோட ஒப்புதல் உள்ளிட்டவை தேவைப்படுது.
இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில இப்படிப்பட்ட சவால்களை கடந்துதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. இதோட அடுத்த நகர்வுகள் எல்லாமே 2024 தேர்தலும் அதுல ஆட்சி அமைக்கிற கட்சி எடுக்க போற முடிவையும் 50% மாநிலங்களோட ஒப்புதலை பொறுத்துமே சாத்தியமாகுமாங்கிற இடத்துக்கு நகரும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.